Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். US ஆயில் எஸ்டர்டே வந்து நமக்கு 2.34% பக்கம் டவுன் ஆனது. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $1.59 வந்து டவுனில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூவாக டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரானோட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் தெரியுது, அதாவது வந்து ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா டாலரோட ரேட் எல்லாம் இறங்கியிருக்கு, கோல்டோட ரேட் ஏறி இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் க்ரூட் ஆயிலும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $1.58 பக்கம் டவுன் ஆயிருக்கு. நேற்று ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பங்கு சந்தை மேலே வந்திருக்கு. MSCI குளோபல் இண்டெக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 32 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே இருந்தது. நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி இது கண்டினியூ ஆகுமா, இப்போ இந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு, அதையும் நாம வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ இன்வென்ட்ரி டேட்டால இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஏபிஐ வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெல் 8.1 மில்லியன் பேரல்ஸ் இன் த வீக் எண்டிங் May 1. அதாவது 8.1 மில்லியன் பேரல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்வென்ட்ரினா ஸ்டோரேஜில் 8.1 மில்லியன் பேரல்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஏபிஐ கன்ஃபார்ம்ஸ் வெரி லார்ஜ் க்ரூட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட் ட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வென்ட்ரிஸ்ல இருந்து பெரிய அளவில் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து எதை வந்து பேஸ் பண்ணோம் அப்படின்னா டிமாண்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ டிமாண்டுக்கான நியூஸ் தான் இது. அப்போ க்ரூட் ஆயில் டிமாண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து மேலே தான் வரும். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு யுஎஸ் ஆயில் என்னதான் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் ஸோ செல்லிங் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட $99 சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த $99 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு $8 பக்கம் மேலே வந்திருக்கு. மறுபடியும் ஒரு $8 மேலே வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நேற்று க்ளோஸ் ஆயிருக்கிறது 9,720. ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பனிங் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனிங் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9,515. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்தால் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து 10,010. அப்படி இல்லாமல் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டாலே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக 9,515 டச் பண்ணால் நம்ம பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. மேபி ஒரு 9,720லேருந்து ஒரு 9,620 சம்திங்கில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து இந்த ஏபிஐ இந்த இன்வென்ட்ரி டேட்டா நியூஸ் படி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையா பிரேக் அவுட் பண்ணாலே ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 10,010. ஸோ 10,010 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இப்போதைக்கு மார்னிங்ல இருக்கிற டிமாண்டை மட்டும் பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஈவினிங்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ அந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து 9,515ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையா பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 10,010. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. 265.1 ஸோ நேச்சுரல் கேஸுக்கான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 273.5. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கூட வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் இதை கிராஸ் பண்ணுறப்ப ஸோ நமக்கு இங்கேருந்து அகைன் வந்து பையிங் பாசிபிள் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு சில்வர் எல்லாம் இந்த நியூஸை பேஸ் பண்ணி அதாவது டாலர் ரேட் வந்து இறங்குனதுனால கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் கிட்டத்தட்ட $60 பக்கம் மேலே வந்திருக்கு. சில்வர் வந்து ஒரு $1.73 பக்கம் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ சில்வர் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நான் வீக்லி ரிப்போர்ட் வீடியோவில் நான் வந்து போட்டது தான். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ சில்வர் எப்போ வேணால் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆக்சிலேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த $82 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு $100 அந்த மாதிரி ஒரு $10 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்கலாம்.
இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் பையிங் கண்டிஷன் தான், எப்படியும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் நடக்கும். ஸோ பையிங் கண்டிஷனில் ஓப்பன் ஆகிறப்ப நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ எஸ்டர்டே பார்த்து தான் 1,52,987. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அகைன் அங்கே வந்து கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மார்னிங் கண்டிஷன் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பையிங் தான். இப்போ சில்வரெல்லாம் எஸ்டர்டேவே நம்ம வந்து பார்த்தது தான் 2,42,960 நமக்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எக்ஸாக்டாக அந்த இடம் ஒர்க் பண்ணிட்டு ஆல்ரெடி நமக்கு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 2,47,000 பிரேக் அவுட் பண்ணால் 2,54,057 எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிரேக் அவுட், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1,305 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. எப்படியும் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6க்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலும் பை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏபிஐயோட எஸ்டிமேட் வச்சு பார்க்குறப்ப ஸோ அப்படி நேச்சுரல் கேஸும் நல்லா சப்போர்ட்டில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட்டில் இருக்கிறப்ப நமக்கு ஸ்டாக்ஸில் ஏதாவது வந்து பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா M6 அப்படின்னு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குங்க. M6 மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டாக் M6ன்னு இருக்கு. இது வந்து 2,900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி எல்லாமே நமக்கு வந்து ஏறுறப்ப M6ஓட ஸ்டாக் நமக்கு வந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன். ஸோ எஃப்ஐ வந்து டிஐ வந்து நமக்கு வந்து முந்தானத்து வந்து பையிங்கில் இருந்திருந்தாங்க. ஸோ நேற்று எக்ஸ்பைரினால அது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப $123 வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு கண்டினியூஸாக பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். வேர்ல்டு இண்டெக்ஸும் குளோபல் இண்டெக்ஸும் பெரிய அளவுலலாம் எதுவுமே ஆகலை. நேற்றெல்லாம் 30 பாயிண்ட் 32 பாயிண்ட் ஈவினிங் டைமில் மேலே வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவ்ல இருக்குது, மேபி குளோபல் இண்டெக்ஸும் பாசிட்டிவ்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறத ஸோ நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸும் இப்போ நல்லா இருக்குது. இப்போ இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.84, ஐசிஐசி பேங்க் 0.46 மைனஸில் இருக்குது, விப்ரோ 0, ஹெச்டிஎஃப்சி -0.08, பெரிய அளவில் நெகட்டிவ் வேல்யூ வந்து கிடைக்கல. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.00, எல்லாமே வந்து அதுவுமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், குளோபல் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸோ ட்ரம்ப்போட அந்த நியூஸாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக பாசிட்டிவ்ல போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.